வணக்கம். ஒரு நகரத்தோட தெருக்கள்லாம் ஒரு தாமரை பூவோட இதழ்கள் மாதிரி விரிஞ்சிருந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி ஒரு ஆச்சரியமான பழமையான இந்திய நகரத்தோட நகர அமைப்பை பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். பொதுவா நாம வாழ்றதுக்கு வீடுகளையும் நகரங்களையும் கட்டுறோம். ஆனா இதுவே தெய்வங்களுக்காகவே ஒரு நகரத்தை டிசைன் பண்ணா எப்படி இருக்கும்? எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க இந்த ஒரு கேள்வியோட நம்மளோட இந்த தேடலை ஆரம்பிக்கலாம். நாம பேசிட்டு இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மதுரை நகரத்தை பத்தி தான். சுமார் 2500 வருஷத்துக்கு மேல பழமையான ஆவணப்படுத்தப்பட்ட வரலாறு இந்த ஊருக்கு இருக்கு. ஆனா மதுரையோட ஸ்பெஷாலிட்டி அதோட வயசுல மட்டும் இல்ல, அதோட அந்த தெய்வீகமான டிசைன்ல தான் இருக்கு. அப்படி என்ன டிசைன்? மதுரையோட மொத்த வடிவமைப்புக்கும் இதயமா இருக்கிறது ஒரு அழகான உருவகம். அதுதான் தாமரை. ஆமா, ஒரு பூ மாதிரி ஒரு நகரத்தை எப்படி டிசைன் பண்ணாங்கன்னு பார்க்கலாமாங்க. இது ஏதோ நாம இன்னைக்கு சொல்ற கவிதை இல்ல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பண்டைய தமிழ் இலக்கியங்கள்ல இத பத்தி பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது நகரத்தோட நடுவுல கோயில், அதை சுத்தி இருக்கிற தெருக்கெல்லாம் தாமரையோட இதழ்கள் மாதிரின்னு ரொம்ப தெளிவா திட்டமிட்டு உருவாக்குன ஒரு டிசைன் இது. சரி, அந்த தாமரையோட மையம் எது? அதுதான் அந்த நகரத்தோட ஆன்மீக இதயம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அதோட புகழ்பெற்ற கோயில்கள் தான். சொல்லப்போனா மதுரை நகரம் மீனாட்சி கோயில், கூடல் அழகர் கோயில்னு இந்த 2 முக்கியமான கோயில்களை மையமா வச்சுதான் கட்டப்பட்டிருக்கு. இதுங்க வெறும் கோயில்கள் மட்டும் கிடையாது, இந்த நகரத்தோட ஜியாகிரபிக்கல் சென்டர், அதாவது புவியியல் மையமும் இதுதான், ஆன்மீக ரீதியான சடங்குகளோட மையமும் இதுதான். அப்படியே ஒரு கல்ல குளத்துல போட்டா எப்படி வட்ட வட்டமா அலைகள் பரவுமோ அதே மாதிரி தான் இந்த புனிதமான மையத்துல இருந்து தான் பழைய மதுரையோட எல்லா தெருக்களும் கட்டிடங்களும் வெளிப்புறமா விரிஞ்சு போகுது. இவ்வளோ கச்சிதமா ஒரு தெய்வீகமான அமைப்பை எப்படி உருவாக்குனாங்க? இதுக்கு வழிகாட்டுனது எது? இதுக்கு பின்னாடி ஒரு பழமையான கட்டடக்கலை சாஸ்திரம் இருக்கு. வாங்க அதை பத்தி பார்ப்போம். சுமார் கிபி 16ஆம் நூற்றாண்டுல மதுரையை ஆண்ட முதல் நாயக்க மன்னரான விஸ்வநாத நாயக்கர் காலத்துல தான் இந்த நகரம் இன்னைக்கு நாம பார்க்குற வடிவத்துக்கு மறுபடியும் டிசைன் பண்ணப்படுது. ஆனா இது ஏதோ எதேச்சையா நடந்த விஷயம் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பழமையான வழிகாட்டுதல் இருந்திருக்கு. அந்த வழிகாட்டுதல் தான் சில்ப சாஸ்திரங்கள். இது கலை, கட்டிடக்கலை, ஏன் ஒரு நகரத்தையே எப்படி திட்டமிடணும்னு எல்லாத்துக்குமான விதிகள், கொள்கைகள்லாம் சொல்ற ஒரு பழங்கால சான்ஸ்கிருத நூல்களோட தொகுப்பு. இந்த நூல்களை அடிப்படையா வச்சுதான் மதுரைக்கு ஒரு புதிய வடிவம் கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ இந்த டிசைன்ல இருக்கிற ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்த வீதிகள் எல்லாம் எப்படி ஒரு சடங்குக்காகவே பயன்படுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த நகர அமைப்பு எப்படி இருக்குன்னா, நடுவுல மீனாட்சி கோயில், அதை சுத்தி முதல் வளையமா ஆடி வீதி, அடுத்த வளையம் சித்திரை வீதி, அதுக்கடுத்து ஆவணி மூல வீதி, அப்புறம் மாசி வீதி. இந்த பேர்லாம் சும்மா வைக்கல, இது எல்லாமே தமிழ் மாசங்களோட பேரு. ஏன்னா அந்தந்த மாசத்துல அந்த மாசத்தோட பேர்ல இருக்கிற வீதியில தான் பிரம்மாண்டமான திருவிழா நடக்கும். ஆச்சரியமா இருக்குல்ல? ஓகே, திருவிழா நடக்குது சரி, ஆனா அதுக்காக ஏன் தெருக்களை இப்படி ஒண்ணுக்குள்ள ஒன்னா கச்சிதமான சதுரங்களை அமைக்கணும்? இதுக்கு பின்னாடி என்ன காரணம்? அதுக்கு காரணம், இந்த தெருக்கள்லாம் நாம நீங்க நடக்கிறதுக்கு மட்டும் கட்டப்படல. இது எல்லாமே தெய்வங்கள் ஊர்வலம் வர்றதுக்கான ஒரு பெரிய ஸ்டேஜ் மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. சொல்லப்போனா மதுரை நகரமே ஒரு பெரிய ஓப்பன் ஏர் தியேட்டர் மாதிரி தான். இந்த டிசைனோட புத்திசாலித்தனம் இதோட நிக்கல, இன்னும் ஆழமா போகுது. ஒவ்வொரு தெருவோட அகலமும் அந்த தெருவுல ஊர்வலம் வரப்போற தேரோட சைஸுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற சின்ன ஆடி வீதியில சின்ன தேர்கள் வரும். வெளியே போக போக சித்திரை, மாசி வீதிகள் அகலமாயிட்டே போகும். அங்க பெரிய பெரிய தேர்கள் ஊர்வலம் வரும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த நகரமே கோயிலோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி, அதாவது கோயிலோட பிரகாரங்கள் மாதிரியே செயல்படுது. இத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி போட்ட இந்த பிளான் இன்னைக்கு எப்படி இருக்கு? இந்த மாடர்ன் உலகத்துல கால மாற்றங்களை அது எப்படி சமாளிச்சது? காலப்போக்குல, குறிப்பா 1801க்கு அப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சி வந்தப்போ நகரத்துல சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. மதுரையை சுத்தி இருந்த பெரிய கோட்டை சுவர்கள்லாம் இடிக்கப்பட்டுச்சு. அகழிய மூடி அதிலிருந்து கிடைச்ச மண்ணை வச்சு வெளிவீதி, மாரட் வீதின்னு புதுசா தெருக்களை உருவாக்குனாங்க. ஆனா இத்தனை மாற்றங்கள் வந்த பிறகும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த சில்ப சாஸ்திரங்களை வச்சு உருவாக்குன பழமையான அந்த மைய அமைப்பு இன்னைக்கும் மதுரை நகரத்தோட இதயமா, அதோட அடையாளமா அப்படியே நிலைச்சு நிக்குது. கடைசியா மதுரை நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. வெறும் வசதிக்காக மட்டும் நகரங்களை கட்டாம நம்ம கலாச்சாரத்தையும் ஒரு ஆன்மாவையும் மையமா வச்சு இன்னைக்கு நம்மால நகரங்களை உருவாக்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு பழமையான நகர திட்டமிடல்ல இருந்து நாம கத்துக்க வேண்டியது என்ன? யோசிச்சு பாருங்க.